பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும். சாகர்மாலா திட்டத்தை ரத்து செய்யணும். தமிழக கடற்கரை மண்டலம் முழுவதும் பாதுகாப்பு மண்டலங்களை அறிவிக்கணும். கச்சத்தீவை மீட்க வேண்டும். வெறும் அரசியலுக்காக கண் துடைப்பு நாடகம், வாக்கு அரசியலுக்கு பண்ணாமல், வாக்குறுதி கொடுத்து வாக்கு அரசியல் பண்ணாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கச்சத்தீவுக்கு மீட்டு கொடுக்கணும். தமிழக மீனவர்கள் கட்சியின் சார்பாக நடக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற ஊடகத்துறை மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதற்கப்புறம் இந்த தமிழக மீனவர்கள் கட்சி மக்களுடைய இத்தனை ஆண்டு காலம் மக்களாக பயணிச்சிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இடத்துல எங்கேயுமே யாருமே செவிமடுக்க மாட்டுக்காங்க. எங்களுக்கான வழிகளும் எங்களுக்கான வேதனைகளும் மீனவ மக்கள் படுறது வெளி உலகத்துக்கு காட்டவே மாட்டுக்காங்க. அப்படின்றதுனால இன்றைக்கி இளைஞர்களாக நாங்கள் இணைஞ்சு இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். இதை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது ஊடகத்துறையான உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை சந்திக்கிறேன். வந்திருக்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது எங்களுக்கு. முதல் பத்திரிகையாளர் சந்திப்புனால முதல்ல எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிடுறோம். அதற்கப்புறம் நீங்கள் கேள்விகள் கேளுங்க, அதற்கான பதில்கள் என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம். நன்றி. தமிழக மீனவர் கட்சியின் சார்பாக மத்திய மாநில அரசுக்கு முதல்கட்ட கோரிக்கை மற்றும் தமிழக மீனவர் கட்சியின் தீர்மானங்கள்: பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும். சாகர்மாலா திட்டத்தை ரத்து செய்யணும். தமிழக கடற்கரை மண்டலம் முழுவதும் பாதுகாப்பு மண்டலங்களை அறிவிக்கணும். கச்சத்தீவை மீட்க வேண்டும். வெறும் அரசியலுக்காக கண் துடைப்பு நாடகம், வாக்கு அரசியலுக்கு பண்ணாமல், வாக்குறுதி கொடுத்து வாக்கு அரசியல் பண்ணாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கச்சத்தீவுக்கு மீட்டு கொடுக்கணும். கடலில் காற்றாலை திட்டத்தை நிறுத்தணும். கடலில் பாலம் கடைசியாக ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்கு 10வது சுற்று ஏலம் விட்டுருக்காங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு. கடலில் நம்ம கடலையும் கடற்கரை சமூகத்தையும் காக்கிறதுக்கு கடற்கரையும் கடலையும் 12 நாட்டிகள் மேலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு மண்டலங்களை அறிவிக்கணும். லேடி வெலிங்டன் கல்லூரியில் உள்ள எங்களுடைய வழிகாட்டி, எங்கள் இனத்தின் மூத்த குடி ஐயா சிங்காரவேலர் அவர்களுடைய வாழ்விடத்தை அவருடைய நினைவிடமாக மாற்றி அதை குரு பூஜை பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கணும். அவருடைய வாழ்விடத்திலே அவருக்கான நினைவு மண்டபம் அமைக்கிறதுக்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். சென்னை லூப் சாலையில் உள்ள சாலையை பொதுப்பட்டியலிருந்து மாற்றணும். பொதுப்பட்டியலிருந்து எடுத்துட்டு அது எங்கள் மீனவ மக்களுக்கு பயன்படுத்துறது, அதை திரும்பவும் எங்களுடைய பயன்பாட்டுக்கு அதை நீங்கள் கொண்டு வரணும். கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கான சமத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும். முற்றிலும் மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டம் சொல்லிட்டு கொண்டு வராங்க. அந்த திட்டங்கள் அத்தனையுமே ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஐயா முதல்வர்கள் சரியான எடுத்துரை வழங்கி மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த கூட்டத்தை நாங்கள் வலியுறுத்திக்கிறோம். அதே மாதிரி மீனவர் பகுதியில் சுற்றுச்சூழல் கேடு ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. பழவேற்காடுலேருந்து கன்னியாகுமரி வரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நடக்கு. இது எதுக்குமே மத்திய அரசு கார்ப்பரேட் கொண்டு வர்றதுக்காக எங்கள் மீனவருடைய வாழ்விடங்களும் வாழ்வாதாரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மென்மேலும் தொடரக்கூடாது. முதல்வர் ஐயா இதற்கான அத்தனை நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் கிராம பஞ்சாயத்துகளில் மீனவர்களுடைய உரிமையை நிலைநாட்டணும். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிராம பஞ்சாயத்துகள் பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சிகள் கூடயும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா கூட்டப்புள்ளின்னு ஒரு கிராமம் இருக்குது நெல்லை மாவட்டத்தில். கூட்டப்புள்ளி கிராமத்துடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 6000. ஆனால் பக்கத்தில் இருக்கிற லெமிஞ்சிபுரம் ஊராட்சியாக தான் அதை வச்சுருக்காங்க. அது அத்தனையும் மீனவர்களுக்கான உரிமைகள் அதில் மறுக்கப்படுது. அதை அத்தனையும் பண்ணி கொடுக்கணும். அதற்காக அந்த சந்திப்பு வச்சுருக்கிறோம். மேற்கொண்டு பத்திரிகைகள் கேள்விகள் கேட்கலாம். நன்றி ஐயா. ஒரு விஷயம் எங்களுக்கான ஒரு இது சொல்லுங்க. இது முள்ளிக்குளம் சீனாதிபுரத்தில் 23 ஏக்கர் பாரம்பரிய மீனவர்கள் வாழ்ந்த இடத்த கவர்மெண்ட் ஆக்கிரமிச்சு நாங்கள் இது போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு இன்னும் அரசு செவி சாய்க்கல. கண்டிப்பா
நம்பிக்கை தான். வெறும் வாக்கு அரசியலுக்காக இந்த மீனவர் சமூகம் வந்துட்டு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. நாங்கள் கேட்குறது அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கீடு கேட்கல. எங்கள் வாழ்வாதாரம், எங்கள் வாழ்வியல் பாதுகாக்கப்படணும். இந்த மக்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கு இருக்கிற ஆளும் அரசாங்கம் அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்றாத போகிற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த கூட்டம் வச்சுருக்கோம். அடுத்தடுத்து கோரிக்கைகளை வைப்போம். என்றைக்குமே வந்துட்டு அகிம்சை வழி, கோரிக்கைகள் வழியில் தான் நம்ம ஒன்று வந்து வென்றெடுக்க முடியும். இது கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனால் அடுத்து எதுவுமே இல்லை. ஒன்று நாங்கள் கேட்போம் தார்மீக உரிமையில். நான் வந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரலை. மக்களோட மக்களாக இருந்து ஒரு மீனவர் சமூகத்தில் பிறந்த பிரஜையாக இருந்து மீனவருக்கான நடந்த அத்தனை போராட்டங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துலேயும் இருந்துட்டு அதில் இருந்து தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். சினிமா பின்புலத்தில் இருந்து சினிமா பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அரசியலுக்கு வரல. இல்லை, ஏற்கனவே அமைப்புகளாக இருக்கிறாங்க, மீனவர் சங்கங்களாக இருக்கிறாங்க, பிரிஞ்சு ஒரு கிராமங்களையும் தனித்தனியாக இருக்காங்க. அத்தனை பேரையுமே ஒரே குழு, ஒரே குடையின் கீழ் இணைத்து அத்தனை எங்களுடைய குரல்கள் வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் வந்துட்டு வலிமையாக கேட்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த அமைப்பை தொடங்கியிருக்கோம், இந்த கட்சி தொடங்கியிருக்கோங்க. இல்லை, அனைத்து மாவட்டங்களும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை மாவட்டங்களான 14 மாவட்டங்களும், பாண்டிச்சேரி உட்பட 14 மாவட்டங்கள் கடற்கரை மாவட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து உள்நாட்டில் உள்ள மீனவர்கள் அத்தனை பேருக்குமாவது ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் அமைப்புகள் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே அதுக்கான களப்பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. இல்லை, கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஐயா. புரியலை? ஆமாம், இல்லை போட்டிருக்கிறதுனால தான் கேட்குறாங்கல்ல. புரியல? இல்லை, அடையாளப்படுத்தணும் இல்லையா? இப்போ வந்துட்டு தேர்தல் கமிஷனில் கொடுக்கறதுக்கே கேட்குறாங்க. நீங்கள் ஒரு சந்திப்பு கொடுங்க, ஒரு நியூஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரி ஐயா, சரி, கண்டிப்பாக வாங்கிடுவோம். கண்டிப்பா சொல்றேன். ஐயா சிங்காரவேலருடைய ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த ஐயா சிங்காரவேலரை வந்துட்டு நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை வழிகாட்டி எடுத்துகிட்டு வரோம். இன்றைக்கு ஐயா அம்பேத்கர் அவர்களை நாங்கள் போட்டுறோம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐயா ஜீவானந்தம் இந்த மீனவர் சமூகத்தில் பிறந்தவர், அவருக்காண்டி என்னென்னு பண்ணணும்னு இருக்குது. அதே மாதிரி வந்து ஐயா குருஸ்பர்னாந்து போட்டிருக்கோம். தூத்துக்குடி மக்களுக்கு குருஸ்பர்னாந்த ஐயாவை தெரியும். அவருடைய சொத்துக்கள்ல இருந்து தூத்துக்குடிக்கு தண்ணீர் கொண்டு வந்த கோமான் குருஸ்பர்னாந்த ஐயா. அப்படி எந்த தலைவர்கள்னு கேட்டாலும் அதுக்கான எல்லா விளக்கங்களும் நாங்கள் கொடுக்க தயாராக தான் இருக்கிறோம். அத்தனையும் உள்வாங்கிட்டு எங்கள் முன்னவர்களாக போட்டிருக்க எங்கள் தலைவர்களுடைய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் உள்வாங்கிட்டு தான் இந்த களத்துக்கு பயணிக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஐயா. சந்திரபாபு வந்துட்டு ஒரு மீனவர் சமூகத்தில் பிறந்தவர். அவர் வந்துட்டு அந்த மீனவர் சமூகம் எல்லாமே வந்துட்டு சந்திரபாபுவை வந்துட்டு இந்த திரைத்துறையில் அவருக்கு ஒரு அடையாளமாக பார்த்தாங்க. அதனால அந்த அன்பின் காரணமாக அந்த அன்பின் வெளிப்பாடை போட்டிருக்கோம் ஐயா. இன்னொரு விஷயம், சந்திரபாபு அவர்கள் வந்து ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நாடு கடத்தப்பட்ட ஒரு தமிழனுடைய மகன். அந்த நாடு கடத்தப்பட்ட ஜேபி ரொட்ரிகோஸ் என்கிறவருடைய மகன் தான் சந்திரபாபு. அவரு அன்னைக்கு நாடு கடத்தப்படும்போது அரசு உடைமையாக்கப்பட்ட சொத்தின் மதிப்பு பல லட்சம் கோடி அன்றைக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகன் இந்த சமுதாயத்தில் இருந்தார், வளர்ந்தார், சாதித்தார் என்பதற்காக தான் அவருடைய படம் போட்டிருக்கு. இல்லை, இன்னைக்கு வந்துட்டு இந்த மீனவர் சமூகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு கல்வி உதவி, அவங்க காலேஜில் ஸ்காலர்ஷிப்பு, சீட்டு, அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் நாங்கள் அவருடைய படம் போட்டிருக்கோம். புரியலை? ஆமாம் ஆமாம், இல்லை கண்டிப்பாக கச்சத்தீவு மீட்டிருக்கோம். அதாவது வந்து இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு கச்சத்தீவு விஷயங்களை தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். மீனவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வர வந்துட்டு ஆயிரத்திட்ட வரப்போகுது. மீனவர்கள் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்வாதாரத்தில் இருக்காங்க, முடமாகி இருக்கிறாங்க. அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் வாழ்வாதாரம் இன்றைக்கி வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் பாம்பன், தங்கச்சி மடம் மொத்த மக்களும் இடையில ஊர் கூடி போராடுறாங்க.
ஊர் கூடி போராடினாலும் அதற்கான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. மத்திய அரசு, ஒன்றிய அரசாங்கம் தான் இதுக்கான வழிவகை செய்யணும். ஒன்றிய அரசாங்கம் தான் இதுக்கான தீர்வை கொண்டு வர முடியும். அந்த தீர்வை நோக்கி வழிநடத்துறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை, சில போராட்டங்களை நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறோம். அதாவது மீனவர்கள் அப்படின்னு போட்டால் அந்த மீன்பிடி தொழிலை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் பேசுவோம். இன்றைக்கி கடற்கரையில் மீன் பிடிச்சிட்டு அந்த மீன் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வர வியாபாரிகளுக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சிட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மீன் கூடங்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சுகாதாரமாக அவங்களுக்கான கட்டமைப்புகளை கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். கழிவறைகள், இந்த வசதிகள் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பாயிண்ட் கேட்டீங்க, மீனவர்களுக்காண்டி என்ன பேச போகிறீங்கன்னு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஃபிஷர்மேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஐடென்டி கார்டு இருக்கும். அந்த கார்டில் உள்ள எல்லா மீனவர்களுக்கும் இந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதே போல் கடலில் அடிபட்டு தன் வாழ்வாதாரத்திலேருந்து நிற்கிறவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கத்தொகை அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, குடும்பத்தை இழந்திருக்காங்க. கணவன் எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்ற இடத்துல கணக்கு இருக்காங்க. அப்பா என்ன ஆனாங்கன்னு தெரியாக்காங்க. கண் தெரிய கடலில் எங்கேயோ போகிறோம். நாங்கள் இந்த மக்களுக்காண்டி எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய செலாவணி ஈட்டுறதுல இந்த மீனவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. உங்களுக்கு தெரியாதில்ல, பத்திரிகை அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் இந்த மீனவர் சமூகம் மட்டும் குறிப்பிட்டு சில இடங்களில் ஒதுக்கப்படுது. அது இனிமேலும் தொடரக்கூடாது. எங்களுக்கான ஒரு அமைப்பும் எங்களுக்கான சில விஷயங்களும் நாங்கள் பண்ணினாதான் ஆளும் அரசாங்கத்திட்ட எங்களுடைய கோரிக்கையை வலுவாக வைக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த தமிழக மீனவர்கள் கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ஐயா, எலெக்ஷன் போட்டி போடணும் அப்படின்லாம் கிடையாது. ஐயா, நாங்கள் வாக்கு அரசியலுக்கு வரல, எங்களுடைய வாழ்வாதார அரசியலுக்கு வந்திருக்கிறோம். எங்கள் மக்களின் குரலாக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். வாழ்வாதார அரசியலுக்கு தான் வந்திருக்கோம், வாக்கு அரசியலுக்கு நாங்கள் வரலையா. ஆமாம், சரியா. கண்டிப்பா சரி. அதுக்கு தான் சரியா கேட்குறேன். ஒரு சிறிய ஜாதி குறியீடு வச்சாலே கொதிச்சல்ற இந்த சமூகம், ஒரு சிறிய ஜாதி குறியீடு வச்சாலே கொதிச்சல்ற சமூகம் ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு மொத்தத்தை கலைஞ்சிட்டு ஹிந்து மீன் பிடிக்கிறாங்க, முஸ்லீம் மீன் பிடிக்கிறாங்க, கிறிஸ்தவ மீன் பிடிக்கிறாங்க. அத்தனை பேரும் ஒரே குடையின் கீழ் மீனவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களை ஒரு சினிமாவில் தவறா, ரவுடியா, ஒரு கடத்தல்காரங்களா அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. அது சில படங்கள்ல அது வலுக்கட்டாயமாக வச்ச மாதிரி இருக்கு. அதனால தான் அந்த இதை நாங்கள் எழுதியிருக்கோம். இனிமேல் மேலே அதை தொடரக்கூடாது. யாருடைய மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு நானும் கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு யார் மனசையும் புண்படாத அளவுக்கு பார்க்க சொல்லுங்க. ஒரு சின்ன ஜாதி குறியீடுக்கே கொதிச்சல்றாங்க. ஆனால் நாங்கள் ஒரு பறந்து விழுந்து அனைத்து மக்களையும் இணைத்து ஒரு குழுவாக இருக்கிறோம். மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வையில் இருக்கிறோம். நாங்கள் என்றைக்குமே நாங்கள் ஜாதி ரீதியாக எந்த ஒரு பிளவுகளையும் நாங்கள் இருந்தது கிடையாது. எங்களை அப்படி சித்தரிக்க வேண்டாம். தாழ்மையாக பத்திரிகைகள் மூலமாக சினிமா துறையில் உள்ள அத்தனை பேர்ட்ட நான் கேட்டுக்கிறேன். அப்படிலாம் எனக்கு முன்னாடி வந்தவங்க போனதுனால தான் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இளைஞர்களாக நாங்கள் வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாக்கத்தில் முள்ளிக்குப்பம், சீனிவாசபுரம், முள்ளிமாநகர் இந்த கிராமங்களுடைய நிலங்கள் அத்தனையுமே எங்களுடைய பூர்வகுடி நிலம், எங்களுடைய முன்னோர்களுக்கு சொந்தமான நிலம். சர்வேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4592 மற்றும் 4593 இந்த இடங்களை அரசு கையகப்படுத்த முயற்சி பண்ணுது. இது எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய வாழ்விடம். நாங்கள் அதிலிருந்து எதையுமே விட்டு கொடுக்க முடியாது. அரசாங்கத்தில் தாழ்மையான கோரிக்கை வைக்கிறோம். இதற்கு முன்னாடி அந்த பகுதி மக்கள் அத்தனையுமே கட்சிகள் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், அமைப்புகள் இல்லாமல் அவங்களே தன்னெழுச்சியாக சில போராட்டங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. நாங்களும் அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். நாங்களும் சொல்கிறோம், அரசாங்கம் கருணை காட்டணும் எங்கள் மக்கள் மேலே. நாங்கள் அதிகாரத்துவமாக பேச வரல, அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு அனுசரணையாக இருக்கணும் தான் நாங்கள் இதை கேட்குறோம். கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு இது போய் சேரணும். இது கண்டிப்பாக நடக்கணும். மீண்டும் அந்த மக்களோட மக்களாக, மக்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம். நானும் இருப்பேன். இந்த தமிழக மீனவர்கள் கட்சியும் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி.